வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. தேர்தல் கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆயிருச்சு. நிறைய ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு கட்சியும் என்ன சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட ஏஜென்சிஸோட ரிப்போர்ட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. குறைஞ்சது ஒரு 10-12 ஏஜென்சிஸ் பண்ணியிருக்காங்க. 10-12 ஏஜென்சிஸும் அவங்களுடைய ஒவ்வொரு கட்சியும், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் புதுசாக ஒரு நடிகர் வரப்போகிற கட்சிக்கும் ஒவ்வொரு ஏஜென்சிஸ் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்லையும் கல்வி +2க்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜோட தரவரிசையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது உண்மை ஒன்று இருக்குது, பொய் ஒன்று இருக்குது. அதாவது ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபேக்ட் இதுதான், யார் இது பண்ணாலும் அனாலிசிஸ் பண்ணாலும் அந்த ஃபேக்ட் மாறவே மாறக்கூடாது. அதுதான் ஃபேக்ட். அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு சிலவங்க போடுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற காலேஜஸ்க்கு ரேங்கிங்கில் முன்னாடி வரலாம். எப்போவுமே ஃபேக்ட் தான் முக்கியம். அதாவது இந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் இதுதான். ஸோ அது என்றைக்குமே மாறவே மாறாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு காலேஜை நீங்கள் டிசைட் பண்ணணும்னா ஃபேக்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஸோ சார் இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவர் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலவங்க சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காலேஜில் இருந்திருப்பாங்க, அட்மிஷன் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, போக ஸ்டூடெண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட்டப் இவங்க அனாலிசிஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா 4 வருஷம் கழிச்சு, சிம்பிள் தம்ப்ளூல் என்னன்னா 4 வருஷம் கழிச்சு நம்மளுடைய குழந்தைங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்போ எந்த பிரான்ச் லைம் லைட்ல இருக்கும்னு அந்த அசஸ் பண்ண தெரியணும். ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக நம்மளும் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம், நிறைய எஜுகேஷன் மேலாக போகிறோம். அப்போலாம் நம்ம ஸ்டூடெண்ட்டை பேசும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எல்லாத்தோட மைண்ட் செட்டில் இருக்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்னால் என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐஓடி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்டு எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் சொல்லி எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ஆட் பண்ணி நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டரோட சினாரியோ இருக்கீங்க. இப்போது நீங்கள் எந்த ஒரு பிரான்ச்சும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஐடி ஃபீல்டோட தாக்கம் என்ன? ஏன்னா இப்போது எத்தனை பேர் ஐடி ஃபீல்டில் வேலை இழப்பு, அதாவது இந்த தடவை வேலை இழப்புன்னு இல்லை, வேலை வாய்ப்பு அதிகமாக எந்த ஒரு பெரிய ஐடி கம்பெனிலையும் வரல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன்னு ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் 4 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெண்டு நான் நம்மளுடைய குழந்தைகள் முடிக்கும் போது இருக்குமான்னு அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை. எல்லாருமே கரண்ட் சினாரியோ யோசிக்கிறீங்க, ஆனால் ஆஃப்டர் 4 இயர்ஸ் சினாரியோ யாருமே யோசிக்கிறது இல்லை. 4 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க முடிச்சுட்டு வரும்போது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? சார் ஏஐ இனி ஃபியூச்சர் ஏஐன்னு சொல்கிறீங்க. அந்த ஏஐ தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஆபத்து. ஏஐன்னா என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. அதாவது ஒரு மனிதர்கள் வேலை பார்க்குறத ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது. இப்போ நீங்கள் எல்லாமே சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி, இப்போ முந்திலாம் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுனா கூட நீங்களாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் அனுப்பிடுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுது. அப்படி தானே? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ ஒரு லெட்டர் எழுதுறதுக்கே நீங்கள் சாட் ஜிபிடி, ஜெமினியை யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய கம்பெனிக்காரை ஒரு ப்ரோக்ராம் கோட் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு லட்சங்கள் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு ஆப் ஏஐ மூலியமாக பண்ணி அது மூலியமாகவே அவங்க எல்லாமே பண்ணிடலாம்ல.
உண்மையா இல்லையா? அப்போ வந்து வேலைக்கு ஆட்கள் அதிகம் தேவையா? ஸோ எல்லாருமே வந்து ஒரே இதில் போகும்போது 4 வருஷம் கழித்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா? அதுலேயும் நிறைய பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து காலேஜ் போகிறீங்க. அதே மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் 4 லட்சம் பே பண்ணுறீங்க. ஆனால் 4 வருஷம் கழித்து அதே காலேஜ் வந்து உங்கள் பையனுக்கு அவங்க விளம்பரத்தில் கொடுக்குற மாதிரி 30 லட்சம் 40 லட்சம் பையனுக்கு அவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜுமே வந்து எந்த ஒரு யூடியூபர் வந்து ப்ரொமோஷன் பண்ண தான் செய்வாங்க. புரியுதா? நீங்கள் என்னையே நம்பாதீங்க. நானும் வந்து ஏதாவது ஒரு குரூப்பை வந்து நான் சொல்கிறேன்னா மேபி வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் என்னையே நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் சுயமாக யோசிங்க. 4 வருஷம் கழித்து வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து அப்படியே வேலை வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம குழந்தைங்கனால வந்து இண்டிபெண்ட்டாக வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு ஒரு எண்ணங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையான கல்லூரி பிரான்ச் சூஸ் பண்ணுங்கள். இனிமே வந்து நிறையா வந்து உங்களுக்கு வீடியோஸ் நிறையா இருக்கும். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுறதோட நம்ம வீடியோ அந்த மாதிரி இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களெலாம் ஒன்று சொல்லும்போது நம்ம வந்து உங்களை வந்து விழிப்புணர்வு, இப்போ நம்மளுடைய என்னுடைய பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து இன்னும் காலேஜ் ரேங்கிங் சொல்லவே இல்லை. சார் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் ஏமாறாதீங்க, டொனேஷன் கொடுக்காதீங்க, இந்த குரூப் எடுங்க, உங்கள் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி பிரான்ச் சூஸ் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த அவேர்னஸ் தான் வந்து உங்களுக்கு தேவை. ரேங்கிங் வந்து வித் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட் தான் எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு எல்லா டேட்டாஸும் இருக்குது. ஒவ்வொரு காலேஜோட ரேங்கிங், அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செகண்ட் ரவுண்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, தேர்ட் ரவுண்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆஃப்டர் சப்ளிமெண்ட்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஓவராலாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒவ்வொரு காலேஜோட ஒவ்வொரு குரூப்போட இனிஷியல் கட் ஆஃப் என்ன, ஃபைனல் கட் ஆஃப் என்ன, இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாரும் தானே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே சொல்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். புரியுதா? கண்டிப்பாக வந்து எவ்வளோ நீங்கள் டேட்டா பார்த்தாலும் முடிவு எடுக்கிறது நீங்கள் தான் இருக்கணும். சார் அவர் சொன்னார், ஏன் சார் நீங்கள் சொன்னீங்க, இப்படி நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் சுயமாக ஒரு காலேஜையும் ஒரு குரூப்பரையும் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே கால் பண்ணுங்கள். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என்னுடைய செல் நம்பர் 9842376822. எல்லாரும் நல்ல மார்க், நல்ல காலேஜ், நல்ல குரூப் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாய்.